ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி சங்குப்பூ புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ அல்லது காய்ந்த சங்குப்பூக்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு அடுக்கு சங்குப்பூ கிடச்சது நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒற்றை இதழ் சங்குப்பூ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு தண்ணியில் 3 ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூவும் 5 காய்ந்த சங்குப்பூக்களும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ சேர்க்கும்பொழுது உங்களுக்கு கலர் திக்காக கிடைக்கும். காய்ந்த பூக்கள் சேர்க்கும்பொழுது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ காய்ந்த பூக்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பூக்கள் சேர்த்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிடங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவு புட்டு மாவு எடுத்துக்கிறேன். புட்டு மாவு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு கப் அளவு புட்டு மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பினுடைய சுவை தூக்கலாக தெரியும். அதுக்காக இப்போ சங்குப்பூ தண்ணீரை சிறிது சிறிதாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி சிறிது சிறிதாக தெளித்து பிசையும் பொழுது நமக்கு இப்படி பிடிக்கணும். கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சோன்னா கொழுக்கட்டை நிற்கணும். ஆனால் உதுத்தனா உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தெளிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிடங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ மாவு நல்லா சாஃப்டாயிரும். இப்போ புட்டு குழல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் குக்கர் மேலே வைக்கிற விசிலுக்கு பதிலாக போடுற புட்டுக்குழலே கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு தட்டு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பூ சேர்க்கணும். அப்போ தான் ஸ்டீம் உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1/4 கப் அளவு புட்டு மாவு, மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் புட்டு மாவு, கடைசியாகவும் தேங்காய் துருவல் சேர்க்கணும். புட்டு மாவை நீங்கள் அமுக்கி சேர்க்கக்கூடாது. நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி சேர்க்கணும். அப்போ தான் உள்ளே வர ஸ்டீம் வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இடம் கிடைக்கும். அழுத்தி சேர்த்திட்டிங்க அப்படின்னா அந்த புட்டு மாவு வெளியில் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு விசிலுக்கு பதிலாக நம்ம இந்த புட்டுக்குழல் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டீம் இப்போ மேலே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிடங்கள் விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற புட்டு வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு இது லைட்டிங்ஸில் இந்த இதில் ரொம்ப லைட் கலரில் தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்கும். வெள்ளை, நீலம் அந்த மாதிரி கலந்து வரும். இப்போ புட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி சர்வ் பண்ணுவீங்களோ அப்படி சர்வ் பண்ணலாம். சர்க்கரை சேர்த்தோ, வெல்லம் சேர்த்தோ, இனிப்பாகவோ, இல்லை காரமாகவோ, இல்லை கடலைக்கறியோடையோ கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். சங்குப்பூக்கள் இருக்கிறதுனால ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. சங்குப்பூக்களுடைய பயன்கள் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.